டான் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இந்த உளவியல் விழிப்புணர்வு குறிப்பாக இந்த சுற்றிலே நாங்கள் முழுக்க சமூக உளவியல் தொடர்பாக கதைத்து கொண்டிருக்கின்றோம். ஆக இன்று எமது பிரதேசத்துக்கும் உலகத்துக்கும் எல்லோருக்கும் தேவையான சமூக உளவியல் விழுமியங்கள் பல இருக்கின்றன. அது மனிதத்துவ விழுமியங்கள் என்று சொல்லப்படுகிறது. விழுமியங்கள் என்பது மிக உன்னதமான மனித பண்புகள். ஆக இந்த உன்னதமான மனித பண்புகளை குடும்பத்திலிருந்து அடுத்த பாடசாலை, சமூகம், நாடு, உலகம் என்ற வகையில் விஸ்தரிக்க வேண்டும். ஆக இதில் இந்த உன்னதமான பண்புகளில் கருணை பாருங்க. கருணை, இறைவன் கருணை வடிவானவன், அம்மா கருணை வடிவானவர், மனிதர்கள் கருணை வடிவானவர்கள். பாருங்க, எமது மண்ணுக்கும் மக்களுக்கும் தங்களையே தியாகம் செய்த மனிதர்களை கருணை கூறுதல், மக்களுக்கு தன்னையே அர்ப்பணித்தவர்களை பாருங்க, எதுவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக தன்னை அர்ப்பணித்தவர்கள், தூய்மையான அந்த அர்ப்பணித்தவர்கள் எங்களுக்காக கருணை கூர்ந்து தங்களையே அர்ப்பணித்தவர்கள் தான் மனித விழுமியங்களிலே அதி உயர்ந்த விழுமியம். தன்னுடைய சக மனிதன் வாழ வேண்டும் என்பதற்காக தன்னை அர்ப்பணித்தல், தன்னை தியாகம் செய்தல். பாருங்கள், இவ்வாறு பலர் முந்தி செய்திருக்கிறார்கள். அவர்களை நினைவு கூறுதல், அவர்களுடைய தியாகத்தை பூசித்தல் மனித பண்பு. இதே நேரத்தில் இன்னும் நமது மண்ணில் இப்பொழுதும் கருணை. அப்ப கருணை என்ற உடனே எங்கட மனதில் பாருங்க என்ன எண்ணம் வருகிறது, யாரை நினைக்கிறோம் பாருங்க. அன்னை தெரேசா அம்மையார் பாருங்கள், அவர் ஏழை பிள்ளைகள், அனாதை பிள்ளைகள், யாருக்கு சேவை செய்ய வேண்டுமோ, துன்பத்திலும் நோயிலும் வேதனையிலும் உள்ளவர்கள், அவர்களுக்கு தியாகம் செய்தார். பாருங்கள், அவர் கருணைபூர் முகங்களாகும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்தான் நாங்கள் சொல்லுவோம் இந்து மதத்தில். அப்ப இறைவன் கருணை வடிவானவன். அப்ப இறைவன் எங்க இருக்கின்றான்? எங்களுடைய உள்ளத்துல தான் இருக்கிறான். கோயில் வழியே இதில் எல்லாம் அறிவு குறைந்தவர்கள் அங்கே போய் வழிபடுவார்கள். ஆனால் முற்றும் உணர்ந்தவர்களுக்கு இறைவனங்கள் உள்ளத்தில் இருக்கிறார். அப்போ எங்கள் உள்ளத்திலே கருணை என்ற எண்ணம் பெற வேண்டும். இந்த புனிதமான காலத்திலே நாங்கள் கருணை கூர்ந்து துன்பத்தில் இருக்கிற மக்களுக்கு உதவி செய்தல், யுத்தத்தால் வேதனையில் இருக்கின்ற மக்களுக்கு உதவி செய்தல், யுத்தத்தால் கால் கைகளை இழந்தவர்களுக்கு உதவி செய்தல், யுத்தத்தால் உளவியல் ரீதியாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவி செய்தல், இன்னும் யுத்தம் ஏனைய சமூக சூழலிலே பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்தல். இதில மிக உயர்ந்த அர்ப்பணிப்பை நாங்கள் செய்ய வேண்டும். எமது மண்ணிலே இவ்வாறு பாதிக்கப்பட்டவர்கள் துன்பமும் வேதனையுடன் தவித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தவிப்பில் இருந்த அந்த மக்களை பாதுகாப்பதற்கு, அவர்கள் மீது கருணை கொள்வதற்கு ஒரு விழிப்புணர்வை அரசியல் ரீதியாக, சமுதாய ரீதியாக, கல்வி ரீதியாக நாங்கள் ஏற்படுத்த வேண்டும். போதாமல் இருக்கிறது. இந்த கஷ்டப்படுகின்ற, வேதனைப்படுகின்ற, துன்பப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கின்ற அந்த கருணை மனப்பாங்கு எம்மிடையே போதுமானதாக இல்லை. இதை அதான் சொல்வார்கள், சிறு வயதிலிருந்தே இதை ஏற்படுத்தல், குடும்பத்திலிருந்தே இதை ஏற்படுத்தல். அம்மம்மா, தாத்தா, வயோதிபர்களை சிறுவர்கள் கவனிக்கிறது, பெற்றோரை கவனிக்கிறது. பாருங்க, இந்த வகையில் இந்த கருணையுள்ள குழந்தைகளாக எங்களுடைய பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவோம். நன்றி, வணக்கம்.